Subscribe to Learn with Arki for more. வணக்கம் மாணவர்களே, 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 அமுதென்று பேர். இன்று நாம் இயல் 1இல் கற்ற அனைத்து பாடங்களுக்கும் உரிய மதிப்பீட்டு வினாக்களை முழுமையாக பார்ப்போம். பலவுள் தெரிக, குறுவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் கற்போம். வாருங்கள், அறிவின் விருந்தில் பங்கேற்போம். பலவுள் தெரிக வினாக்களை பார்ப்போம். கேள்வி 1. திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எது? விடை மலையாளம். கேள்வி 2. தமிழ்விடு தூது எந்த இலக்கிய வகையைச் சார்ந்தது? விடை சிற்றிலக்கியம். கேள்வி 3. பின்வருவனவற்றுள் அளபெடை இடம்பெறாத தொடர் எது? விடை ஓடிவா ஓடிவா. கேள்வி 4. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்னும் அடிகளில் பயின்று வரும் நயங்கள் யாவை? விடை மோனை, எதுகை, இயைபு. கேள்வி 5. சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? விடை ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுவினாக்களை பார்ப்போம். குறுவினா 1. நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சார்ந்தது? விடை நான் பேசும் மொழியான தமிழ் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. குறுவினா 2. தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. விடை காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்ற அடிகள் என்னை மிகவும் ஈர்த்தன. ஏனெனில் காலத்தைக் கடந்த தமிழின் தொன்மையையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் அதன் சிறப்பையும் இவ்வடிகள் உணர்த்துகின்றன. குறுவினா 3. கண்ணி என்பதன் விளக்கம் யாது? விடை 2 அடிகளைக் கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி எனப்படும். 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர் வந்தது. குறுவினா 4. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் என்னும் அடிகள் இலக்கியங்களின் பாடுபொருள்களாக உணர்த்துவன யாவை? விடை சங்க இலக்கியங்கள் அகம், காதல், உள்ளுணர்வு மற்றும் புறம், வீரம், கொடை, போர் ஆகியவற்றை பாடுபொருள்களாக கொண்டிருந்தன என்பதை இவ்வடிகள் உணர்த்துகின்றன. குறுவினா 5. தென்திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. விடை தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு. குறுவினா 6. அளபெடை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? விடை அளபெடை 2 வகைப்படும். 1 உயிரளபெடை, 2 ஒற்றளபெடை. இப்போது சிறுவினாக்கள். சிறுவினா 1. தமிழ்விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக. விடை தமிழ்விடு தூது பாடல் பின்வரும் சிறப்புகளை உணர்த்துகிறது. 1. இனிக்கும் தெளிந்த அமுதம் போன்றது தமிழ். 2. இயல், இசை, நாடகம் என முத்தமிழாக சிறந்து விளங்குகிறது. 3. குரம், பள்ளு போன்ற சிற்றிலக்கியங்களைக் கொண்டுள்ளது. 4. தாழிசை, துறை, விருத்தம் என்னும் மூவகை பாவினங்களைக் கொண்டுள்ளது. 5. என்றும் கெடாத சிந்தாமணி போல் சிறப்புற்று விளங்குகிறது. சிறுவினா 2. திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? விடை திராவிட மொழிகள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1 தென் திராவிட மொழிகள், 2 நடு திராவிட மொழிகள், 3 வட திராவிட மொழிகள். பொதுவான சிறப்பியல்புகள். 1 பொதுவான அடிச்சொற்கள், கண் போன்ற வேர்ச்சொற்கள். 2 ஒரே மாதிரி எண்ணு பெயர்கள், 3 போன்றவை. 3 குறியினெடில் வேறுபாடு பொருளை வேறுபடுத்தும். 4 பால் பாகுபாடு, உயர்திணையில் ஆண் பெண் பகுப்பு. சிறுவினா 3. 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? விடை மலையாளம் 3, தெலுங்கு மூடு, கன்னடம் மூறு, துளு மூஜி. சிறுவினா 4. புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய், உங்கள் பங்கினை குறிப்பிடுக. விடை தமிழை வளர்க்க பின்வரும் பங்களிப்புகளைச் செய்வேன். 1. பேசும்போதும் எழுதும்போதும் பிறமொழிச் சொற்களைத் தவிர்த்து தூய தமிழ்ச் சொற்களை பயன்படுத்துவேன். 2. புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கலைச்சொற்களை தமிழில் உருவாக்க முயற்சிப்பேன். 3. சங்க இலக்கியம் முதல் தற்கால இலக்கியம் வரை தமிழ் நூல்களை தொடர்ந்து வாசித்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வேன். 4. சமூக ஊடகங்களில் தமிழின் பெருமைகளை பரப்பி இளைய தலைமுறையினரிடையே தமிழ் ஆர்வத்தை உருவாக்குவேன். நெடுவினா 1. காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக. விடை தமிழ் காலமாற்றங்களுக்கேற்ப தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு கணினி தமிழாய் வலம்பெறும் ஆற்றல் பெற்றது. 1. தொன்மையும் இலக்கிய வளமும். சங்க இலக்கியங்கள் 2000 ஆண்டுகள் பழமையானவை. 2. பிறமொழி தாக்கமின்மை. பிற திராவிட மொழிகளோடு ஒப்பிடும்போது தமிழில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைவு. 3. தாய்மொழி. தமிழ் பல திராவிட மொழிகளுக்கு தாய்மொழியாக கருதப்படுகிறது. 4. சொல்வளம். ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளம் நிரம்ப பெற்றது.
5. உலகளாவிய மொழி. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மட்டுமன்றி உலகின் பல நாடுகளிலும் பேசப்படுகிறது. 6. கல்வெட்டுச் சான்றுகள். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. 7. ஒப்பீட்டு ஆய்விற்கு அடிப்படை. மூல திராவிட மொழியின் பண்புகளை பாதுகாத்து பிற திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு ஆய்விற்கு பெருந்துணையாக தமிழ் அமைகிறது. நெடுவினா 2. புலம்பெயர்ந்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்கனம் பாதிப்பு தெரிகின்றது என்பதை 6ஆம் திணை வாயிலாக விவரிக்க. விடை. புறப்பாதிப்புகள். 1. உயிர் மற்றும் உடைமை இழப்பு. தாய்மண்ணில் கலவரங்களால் உயிரையும் உடைமைகளையும் இழந்து அகதிகளாக வெளியேறும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். 2. அகதி வாழ்க்கை. முகாம்களில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மற்றவர்களின் கருணையை எதிர்பார்த்து வாழும் நிலை. கதையில் வரும் சிறுவன் தனக்கு கிடைத்த பெரிய இரவுச் சட்டையை அணிந்து கொள்வது இதற்குச் சான்று. 3. புதிய நாட்டில் போராட்டம். சிங்கப்பூரில் பிரம்படி, அமெரிக்காவில் சங்கிலி, இவை புறத்துன்பத்தின் உச்சக்கட்டம். அகப்பாதிப்புகள். 1. தாய்மண் இழப்பு. பிறந்த மண்ணை விட்டு பிரியும் வலி மனதில் ஆறாத வடுவாக நிலைத்து விடுகிறது. 2. அடையாள நெருக்கடி. மொழி, பண்பாடு, இலக்கியம் இழந்து விடுவோமோ என்ற அச்சம். இதனால்தான் புலம்பெயரும் போதும் தங்களுக்கு பிடித்த நூல்களை சுமந்து செல்கின்றனர். 3. மனவலி. அகதி முகாமில் வரிசையில் நின்று உணவு வாங்கும் தருணத்தை வாழ்வின் மிக கீழான தருணமாக கருதும் கதை சொல்லியின் மனக்குமுறல் அகவலியின் வெளிப்பாடு. 4. 6ஆம் திணை. 5 திணைகளுக்கு அப்பால் பனியும் பனி சார்ந்த நிலமும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு 6ஆம் திணையாக அமைகிறது. இது அவர்களின் புதிய ஆனால் அந்நியப்பட்ட வாழ்வை குறிக்கிறது. இப்போது மொழியை ஆழ்வோம் பகுதியை பார்ப்போம். மொழிபெயர்க்க. லிங்குவிஸ்டிக்ஸ், மொழியியல். லிட்ரேச்சர், இலக்கியம். ஃபிலாலஜிஸ்ட், மொழி ஆய்வறிஞர். பாலிகிளாட், பன்மொழியாளர். ஃபொனாலஜிஸ்ட், ஒலியனியல் ஆய்வாளர். ஃபொனடிக்ஸ், ஒலியியல். அடைப்புக்குள்ளுள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக. 1. இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது. திகழ். வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள். கலந்து கொள். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. பேசு. குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர். செல். தவறுகளை திருத்திக்கொள். திருத்து. தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. 1. இளமையில் கல்வி சிலைமேல் எழுத்து. 2. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். 3. கல்லாடம் படித்தவனோடு மல்லாடாதே. 4. கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மாணவர்களே, இயல் 1 அமுதென்று பேர் முழுவதும் கற்றோம். திருப்பி பார்ப்போம். தமிழ்விடு தூது, திராவிட மொழி குடும்பம், தமிழோவியம், 6ஆம் திணை, அளபெடை, இவை அனைத்தும் ஒரே இயலில் படித்தோம். தமிழ் மொழியின் பெருமை நம் உள்ளத்தில் நிறைந்திருக்கட்டும். அடுத்த இயலில் சந்திப்போம். நன்றி. Subscribe to Learn with RK. Hit the bell.